بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله كفى والصلاة والسلام على سيد المصطفى ما بعد. وقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله لا يغير ما بقوم حتى يغير ما بأنفسهم. صدق الله العليم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. புகழ் அனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய அன்பும் சாந்தியும் சமாதானமும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களின் மீதும் உண்டாகட்டும். ஆமீன். மாஷா அல்லாஹ், நம்ம நேற்றிலிருந்து இஸ்லாமிய வாழ்வியல் கல்வி அப்படிங்கிற ஒரு பாடத்திட்டத்தை, ஒரு சிலபஸை நம்ம படிச்சுக்கிட்டே வரோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சிலபஸ் அப்படிங்கிறது 4 பிரிவாக 4 பாடமாக அதை நம்ம படிக்க போறோம். ஒன்று இஸ்லாமிய அடிப்படைகள், ஈமானி கானூனியாத், பேசிக் இஸ்லாமிய கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத படிக்கிறோம். 2வது இஸ்லாமிய ஹியூமன் ரிசோர்ஸ், மனித வளமாக நாம நம்மளை எப்படி டெவலப் பண்ணி கொள்றது, அறிவுல, சிந்தனையில, செயல்பாடுகள்ல, மற்றவங்கள்ட்ட நடந்து கொள்ற முறையில, இப்படி எல்லா நிலையிலையுமே நாம எப்படி நம்மளை டெவலப் பண்ணி கொள்றது. 3வது இஸ்லாமிய ஃபேமிலி டெவலப்மெண்ட், அது குடும்பமாக, அது ஃபேமிலியாக நம்ம எப்படி வளர்ச்சியில கொண்டு வர்றது, தரக்கி பண்றது. அதுல பெற்றோர்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, கணவன் மனைவி உறவு முறைகள், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும், குழந்தைகளை எப்படி வளர்க்கணும், ரிலேஷன் மற்ற உறவுகளோடு நம்ம எப்படி சேர்ந்து வாழணும், நம்முடைய மஹல்லாவை, நம்முடைய வீடை, நம்முடைய ஊரை எப்படி நம்ம வளர்ச்சியின் பாதையில நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிற எல்லா விதமான அடிப்படையான ஒரு சில விஷயங்களை மையப்படுத்தி இஸ்லாமிய ஃபேமிலி டெவலப்மெண்ட். 3வது இஸ்லாமிய உளவியல், சைக்காலஜிக்கலி நாம நம்மளை எப்படி நம்ம தயார் பண்ணிக்கிறது, இஸ்லாமிய அறிவு சார்ந்த விஷயங்கள் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் படிக்கிறது தான் நம்ம இந்த பாடத்தினுடைய அடிப்படை நோக்கம். மாஷா அல்லாஹ். இப்ப நேத்து நாம படிச்சதனுடைய பேஸ் பாடம் ஈமானுடைய அடிப்படையை பத்தி படிச்சோம். ஈமான் என்றால் என்ன? ஈமான் என்றால் நம்பிக்கை. அப்ப அந்த நம்பிக்கையை எப்படி நம்ம வளர்த்துக் கொள்றது, எதன் மீது நம்ம நம்பிக்கை கொள்ளணும் அப்படிங்கிறத ரொம்ப ஆழமாக நம்ம நேற்று படிச்சோம். இன்னைக்கு படிக்க போறது இஸ்லாம். ஈமானுக்கும் இஸ்லாத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஈமான் என்றால் என்ன, இஸ்லாம் என்றால் என்ன? ஈமான் என்றால் நம்புறது, இஸ்லாம் என்றால் எதை நம்புனமோ அதை செயல்படுத்துறது. எதை நம்புனமோ அதை செயல்படுத்துறது. ஒரு தடவை ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்தாங்க. இந்த ஹதீஸ உமர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸ் ஹதீஸே ஜிப்ரீல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹதீஸுக்கு பேரு ஹதீஸே ஜிப்ரீல்னு சொல்லுவாங்க. இதான் மிக முக்கியமான ஒரு ஹதீஸ். இது ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அந்த ஹதீஸ அறிவிக்கிறாங்க. நாங்க ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உட்கார்ந்து இருந்தோம். அங்கிருந்து ஒரு மனிதர் எங்கள்கிட்ட வந்தார். வெள்ளை நிற ஆடை உடுத்தி ரொம்ப அழகான முறையில் அவர் எங்களிடத்துல வந்தாரு. அவர் ஒரு களைப்பானவராகவோ இல்ல அழுக்கு டிரெஸ் போட்டவராகவோ இல்ல, ரொம்ப தூரத்துல இருந்து வந்த மாதிரி எங்களுக்கு தெரியல. அவர் டிரெஸ் ரொம்ப தூய்மையா இருந்துச்சு, ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்தார். அவர் வந்தாரு, ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பக்கத்துல உட்கார்ந்தார். ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தொடையும் அவங்களுடைய தைஸ் இருக்குல்ல, தொடையும் அந்த நபருடைய தொடையும் நெருங்கி இருந்துச்சு. அப்படி நெருக்கமா 2 பேரும் உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்த உடனே அந்த வந்த மனிதர் கேட்டாரு, யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்பர்னி அனில் இஸ்லாம், இஸ்லாத்தை பத்தி என்ன கூறுங்க அப்படின்னு கேட்கிறார் வந்த மனிதர். ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் இஸ்லாமு அன் தஷ்ஹத அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ்.
وتقيم الصلاة وتعطي الزكاة وتصوم رمضان وتحج البيت إن استطعت إليه அப்படின்னு சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னாங்க அந்த மனிதருக்கு, இஸ்லாம் என்றால் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, நான் மனப்பூர்வமாக சாட்சி சொல்றேன் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அல்லாஹ்வுடைய திருத்தூதராக அடியாராகவும் திருத்தூதராகவும் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இரண்டாவது சொன்னாங்க இஸ்லாம்னா என்னன்னா துகீமுஸ் ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுதல். மூன்றாவது தஸூமுர் ரமலான், நோன்பு நோக்குதல். அப்புறம் தஹஜ்ஜுல் பைத், ஹஜ் செய்யறது, இஸ்தாஅத இலைஹி சபீல், அல்லாஹ்வுடைய பாதையில செல்றது. இத இஸ்லாம்னா இதுன்னு சொன்னாங்க. உடனே அவர் சொன்னார் சதக்த, வந்த நபர் சொன்னாரு நபியை பார்த்து, யா ரசூலல்லாஹ் சதக்த, நீங்க உண்மையை சொல்லிட்டீங்க. ஃபஜிப்னா லஹு யஸ்அலுஹு யஸதிகுஹு ஃபகால, திரும்பி கேட்டாங்க ஃபஅக்பிர்னி அனில் ஈமான், ஈமான் என்றால் என்ன அப்படின்னு கேட்டாங்க. வந்த நபர் திரும்பி நபிட்ட கேட்கிறாங்க ஈமான் என்றால் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னாங்க அத்துமினு பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வ துமினு பில் கதரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா அப்படின்னு சொன்னார். ஹஜ்ரத் திரும்பி பதில் சொல்றாங்க வல் ஈமான், ஈமான்னா என்னங்கிறதுக்கு விளக்கம் சொல்றாங்க. அல்லாஹ்வை நம்புறது, அவனுடைய மலக்குமார்களை நம்புறது, அவனுடைய வேதங்களை நம்புறது, அவன் ரசூல்மார்களை நம்புறது, வல் யௌமில் ஆகிர், இறுதி நாளை நம்புறது, அதே மாதிரி நல்லது கெட்டது அல்லாஹ்விடத்திலிருந்து இருக்குது அப்படிங்கறத நம்புறது. இதெல்லாம் நம்பிக்கையான விஷயங்கள். இந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துறதுக்கு பேர் தான் ஈமான். அப்ப ஈமானுக்கும் இஸ்லாத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னா, ஈமான் என்பது நம்புதல், இஸ்லாம் என்பது எதை நம்புனமோ அதை வாழ்க்கையில செயல்படுத்துதல். அந்த இபாதத்தை, அந்த இஸ்லாத்தை கொண்டுதான் அந்த ஈமான நம்ம புரிஞ்சுக்க முடியும். இஸ்லாம்ங்கிறதுக்கு இன்னொரு பேர் வச்சுக்குவோம் இபாதத், வணக்க வழிபாடுகள் எல்லாமே. தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், நஃபிலான வணக்கங்கள் எல்லாமே அந்த இஸ்லாத்துக்குள்ள இருக்கிறது தான். அப்ப நாம நம்முடைய வாழ்க்கையில ஈமான விளங்கணும் அப்படின்னா அந்த அமல்களை செய்யக்கூடியவங்களாக மாறினா மட்டும்தான் அந்த ஈமான் எங்களுக்கு புரியும், இல்லைன்னா புரியாது. பேரளவுக்கு முஸ்லிம்களாக இருந்து எந்த புண்ணியமும் இல்லை. ஈமானுடைய அடிப்படை நமக்கு விளங்கணும், அந்த நம்பிக்கை நமக்கு புரியணும் அப்படின்னு சொன்னா நாங்க அமல் செய்யக்கூடியவங்களாக மாறணும். இபாதத்து தான் இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கப்பட்ட பெரும் ஆற்றல். நம்ம தொழுகிறோம்ல, நம்ம தொழுகிறது, நம்ம நோன்பு வைக்கிறது, நம்ம ஜகாத் கொடுக்கிறது, நம்ம தான தர்மங்கள் செய்யறது, இதை வச்சுதான் நம்முடைய ஈமான் வலிமையாகிக்கிட்டே இருக்கும், டெவலப் ஆகும். எங்களிடத்துல இஸ்லாமிய விஷயங்கள், இபாதாத்துகள் இல்ல அப்படின்னா எங்களால நிச்சயமாக ஈமான புரிந்து கொள்ளவே முடியாது. அப்ப இபாதாத்துங்கிறது சமுதாயத்துக்கு கொடுக்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த இபாதத்தை கொண்டுதான் நாம நம்மள அல்லாஹ்வை நெருங்க முடியும். வணக்க வழிபாடுகள் செய்வதை கொண்டுதான் அல்லாஹ்வை நம்ம நெருங்க முடியும். எந்த அளவுக்கு நாம நம்முடைய இபாதாத்துகளை நிதானமாக, பொறுமையாக, கொஞ்சம் கொஞ்சமாக செய்யறோமோ அப்பதான் அந்த ஈமானிய இன்பத்தை அடைய முடியும். நான் முதல் நாள் கூட உங்கள்கிட்ட பேசினேன். அந்த ஈமானிய இன்பத்தை நம்ம எப்படி அடைகிறது? அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் நம்ம கூட தான் இருக்கிறான், ஐனமா குந்தும், நம்ம எங்க இருந்தாலும் அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான் அப்படிங்கிற உணர்வை நம்ம எப்படி அடைய முடியும்னா அந்த இபாதாத்துகளை கொஞ்சம் கொஞ்சமா செய்யணும், நிதானமா செய்யணும், பொறுமையா செய்யணும். தக்பீர் மெதுவா தக்பீர் கட்டணும், ருக்கு மெதுவா ருக்குவுக்கு போகணும், சஜிதா மெதுவா சஜிதா போகணும். என்ன அமல்கள் செஞ்சாலுமே யா அல்லாஹ் இதை நான் உனக்காக செய்யறேன் அப்படிங்கிற உணர்வுகளோடு செய்யணும். அப்படி உணர்வுகளோட செஞ்சு பழகிட்டோம்னா அந்த ஈமானிய இன்பத்தை, அந்த ஈமானிய ருசிய, அந்த ஈமானிய பலத்தை, கூவத்தை நம்ம அடைய முடியும். அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. அந்த ஈமானிய இன்பத்தை அடையணும் அப்படின்னு சொன்னா நம்ம அவசியமாக நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும். அந்த இபாதாத்துகளை செய்வதை கொண்டுதான், இபாதாத்துகளை சரியான பொறுமையாக ரியலிஸ்டிக்கா செய்வதை கொண்டுதான் நாம நம்மனால அந்த ஈமானிய இன்பத்தை அடைய முடியும். இது ஒரு முக்கியமான பகுதி. இரண்டாவது, ஈமானிய இன்பத்தை எப்படி அடைய முடியும் அப்படின்னு சொன்னா டெய்லி குர்ஆன் ஷரீஃப் ஓதணும். டெய்லி ஒரு 10 நிமிடங்கள், ஒரு பக்கம் அல்லது அரை பக்கம்
கொஞ்சமாவது குர்ஆனோட நம்ம தொடர்புகளை வச்சுக்கணும். குர்ஆனை மெதுவா நம்ம ஓத ஓத மாஷா அல்லாஹ் நமக்கு அந்த ஈமானிய ருசி நமக்கு தெரியும். அந்த லzzத், அந்த ஈமான்னா என்ன, நமக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில உண்டான தொடர்புகள் சரியாகிட்டே இருக்கும். மிக முக்கியமான ஒரு விஷயம். அதனால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம குர்ஆன் ஷரீஃபை அதிகமா ஓதணும். மூணாவது, காலை மாலை திக்ருகள் செய்யணும். அந்த ஈமானிய இன்பத்தை அடையணும் அப்படின்னு சொன்னா காலை மாலை திக்ருகள், அல்லாஹுடைய பெயரை உச்சரிக்க ஆரம்பிக்கணும். நாலாவது, துஆக்களை அதிகப்படுத்தணும். அல்லாஹ்ட்ட அதிகமா பேசணும், முனாஜாத் பண்ணணும். தனிமையில உட்கார்ந்து நமக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் அல்லாஹ்ட்ட கேட்கணும். தனிமையில உட்கார்ந்து எதெல்லாம் நமக்கு தேவையோ அதெல்லாம் அல்லாஹ்ட்ட நம்ம கேட்கணும். அப்படி கேட்க கேட்க நமக்கு அந்த ஈமானிய இன்பம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அதுக்கு பேர் தான் இஹ்சான் அப்படின்னு சொல்றாங்க. மூணாவது கேள்வி கேட்கிறாங்க, யாரு வந்த நபர் கேட்கிறாரு, கால ஃபஅக்பிர்னி அனில் இஹ்சான். வந்த நபர் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, இஹ்சான் என்றால் என்னன்னு கேட்கிறாங்க. வந்த நபர் ஹஜரத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கால அன் தஅபுதுல்லாஹ் கஅன்னக தராஹு ஃபஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக. நாம அல்லாஹ்வை பார்க்காட்டியும் அல்லாஹ் நம்மள பார்க்கறாங்கிற உணர்வுகளோடு இருக்கிறது பேர் தான் இஹ்சான்னு சொன்னாங்க. மூணாவது கேள்வி. ஓகே, நாலாவது கேட்டார் அவரு, கால வந்த நபர் கேட்டாரு, ஃபஅக்பர்னி அனிஸ்ஸாஅ, கியாமத்தை பத்தி எனக்கு சொல்லுங்கன்னு சொன்னார். வந்த நபர் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, கியாமத்தை பத்தி சொல்லுங்கன்னு சொன்னார். கால ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மல் மஸ்ஊல் அன்ஹா பிஅலம் மின ஸாயில். கேட்கக்கூடியவர் கேட்கப்பட்டவரை விட மிக தெரிந்தவர். என்கிட்ட என்ன யார் கேட்கிறாரோ என்னை விட அவர் அதிகம் தெரிந்தவரா இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. கால திரும்பி அந்த நபர் கேட்டாரு, ஃபஅக்பர்னி அன் அமாரத்திஹா, அதனுடைய அடையாளங்கள் என்னன்னு கேட்டாங்க. கியாமத்துடைய அடையாளங்கள் என்ன அப்படின்னு கேட்ட உடனே ஹஜரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கால அன்தலிதல் உம்மத்து ரப்பத்தஹா. ஒரு பெண்மணி தன் பிள்ளையை பெத்தெடுப்பா, ஆனா அந்த புள்ள அந்த பெண்மணிக்கு எஜமானதாக இருப்பா. தன் குழந்தையை பெத்தெடுக்கக்கூடிய தாய் தன் குழந்தை இன்னைக்கு அம்மாக்களை ஆட்டி படைக்கிறாங்களா, அம்மாக்கள் குழந்தைகளை ஆட்டி படைக்கிறாங்களான்னு நீ ஆய்வு செஞ்சு பாத்தீங்கன்னா நிறைய வீடுகள்ல பிள்ளைங்க தான் அம்மாக்களை பொம்மை மாதிரி வச்சிருக்கிறாங்க. பிள்ளைங்க தான் அம்மாக்கள் சொல்றத, பிள்ளைங்க சொல்றதுதான் அம்மா கேட்கணும். அம்மா சொல்றத புள்ள கேட்கறது இல்லை. இன்னைக்கு பிள்ளைங்க சொல்றதுதான் அம்மா கேட்கணும். அது பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி. அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஆயிருச்சுன்னா நிறைய வீடுகள்ல பாக்குறோம், அம்மாக்கள் அடிமைகள் மாதிரி இருக்கிறாங்க குழந்தைகள்கிட்ட. என்ன சொன்னாலும் கேட்டுக்கணும், பதில் சொல்ல முடியாது. பதில் சொன்னா சண்டை, பதில் சொன்னா அதிக பேச்சுக்கள் வந்துடும். அதனால அம்மா என்ன செய்யறாங்க, அடங்கி போறாங்க. அதான் சொல்றாங்க, அன்தலிதல் அமத்து ரப்பத்தஹா அப்படின்னு சொன்னாங்க. என்ன சொன்னா, வன்தரல் ஹுஃபாத்துல் உராத் பிரியாஷை, அதாவது செருப்பு அணியக்கூடிய தகுதி இல்லாத மக்கள் எல்லாம் பெரும்பெரும் பில்டிங் பெரும் இடங்கள்ல பெரும்பெரும் கன்ஸ்ட்ரக்ஷனோட வாழுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப கியாமத்துடைய அடையாளங்களை பத்தியும் கேட்கிறாங்க. அடுத்து ஹஜரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, யா உமர் அதத்ரி மன் சாயில். இந்த கேட்டார்ல கேள்வி, இவர் யாருன்னு தெரியுமான்னு கேட்டாங்க. இந்த கேள்வி எல்லாம் என்கிட்ட கேட்டார்ல, இவர் யாரு அப்படின்னு கேட்டாங்க. உடனே உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, குல்து, நான் சொன்னேன், அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹ்வும் அவனுடைய ரசூலும் தான் அறிவாங்க அப்படின்னு சொன்னேன். உடனே கால ரசூலுல்லாஹி சொன்னாங்க, ஃபஇன்னஹு ஜிப்ரீல், அவங்க தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அதாக்கும் யுஅல்லிமுக்கும் தீனக்கும், அவங்க இந்த இடத்துல வந்தாங்க, தீன நமக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதுக்காக வந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப தீனுடைய பேஸ் அடிப்படையே இந்த 4 விஷயங்களை கொண்டுதான் கட்டமைக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லப்படுது. ஒன்னு மல் ஈமான், மல் இஸ்லாம், மல் ஈமான், மல் இஹ்சான், மனிஸ்ஸா. கியாமத்னா என்ன, இஹ்சான்னா என்ன, ஈமான்னா என்ன, இஸ்லாம்னா என்ன. அப்ப இஸ்லாத்துக்கும் ஈமானுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, ஈமான் என்பது நம்பிக்கை, இஸ்லாம் என்பது செயல்பாடுகள். இதை புரிஞ்சுக்கணும். ஓகே, அப்ப ஈமானியா இபாதா. மூணாவது ஈமானிய கட்டமைப்புல மிக முக்கியமானது இருக்குது, அதுதான் அஹ்லாக் அப்படின்னு சொல்லப்படுது. அஹ்லாக் மிக முக்கியமான ஒரு பாடம். நம்முடைய அமல்கள் அல்லாஹ்ட்ட போய் சேரணும் அப்படின்னு சொன்னா எங்களிடத்துல நற்குணம் இருக்கணும், ஒழுக்கம் இருக்கணும்.
ஒழுக்கம் சார்ந்த வாழ்வியல் இருக்கணும். எங்கள்கிட்ட ஒழுக்கம் இல்லை அப்படின்னா எதுவுமே அல்லாஹ்ட்ட போய் சேராது. அது ஈமானாக இருக்கட்டும், அது இஸ்லாமாக இருக்கட்டும், அது குடுக்கல் வாங்கல் வியாபாரமாக இருக்கட்டும், அது குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், எதுவுமே அல்லாஹ்ட்ட போய் சேராது எப்ப எங்கள்கிட்ட அஹ்லாக்குகள் சரியில்லைன்னு சொன்னாங்க. நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அஹ்லாக்குகளை நம்ம சரி செஞ்சுக்கணும். அஹ்லாக்குகளை சரி செஞ்சுக்கணும். 4 குணங்களை வாழ்க்கையில நம்ம கொண்டு வரக்கூடாது, 4 குணங்களை வாழ்க்கையில நம்ம கொண்டு வரணும். இதுதான் அஹ்லாக்குடைய பேஸ். தெரிஞ்சுக்கணும், மிக முக்கியமான ஒரு பகுதி. ஷைத்தான வழிகெடுத்ததனுடைய நிலை 4 விஷயங்கள் தான். ஷைத்தான வழிகெடுத்ததுக்கு காரணம் அந்த அஹ்லாக்குகள், அந்த மோசமான குணங்கள் எங்கள்கிட்ட வரக்கூடாது. என்ன குணங்கள் அது அப்படின்னா, முதலாவதாக பெருமை. எந்த நிலையிலும் நாம நம்முடைய வாழ்க்கையில பெருமையாக நினைக்க கூடாது. நம்மள நாமே பெருசா நினைக்க கூடாது. நம்ம ஒரு சாதாரண மனிதர், நம்ம ஒரு நோயாளி, நம்ம ஒரு பலகீனமான மனிதர் அப்படிங்கிற எண்ணத்துலதான் நம்ம வாழணும். எப்ப பார்த்தாலும் தன்னை பெருமையாக, அடுத்தவங்களை மட்டமாக. இஸ்லாத்துல அது ஒருபோதும் கூடாது. பெருமை என்பது அல்லாஹ்வுக்குரியது, மனிதனுக்குரியது அல்ல. ஷைத்தான் சபிக்கப்பட்டதனுடைய காரணமே என்னன்னா, ஷைத்தான் தன்னைத்தானே பெருசா நினைச்சுட்டான். தன்னைத்தானே பெருசா நினைச்சு ஹஜ்ரத் ஆதம் நபியினுடைய படைப்பு இருக்குது இல்ல, அந்த படைப்பு உருவம், அதை மட்டமாக பார்த்தான். இது என்ன படைப்பு இப்படி இருக்குதுன்னு கேட்டான். அப்ப அடுத்தவங்களை மட்டமாக நினைக்க கூடாது, நம்மள நாமே பெருசாவும் நினைக்க கூடாது. இது முதல் விஷயம். இது நற்குணத்துல கெட்ட குணங்கள்ல மோசமான கெட்ட குணம் என்னன்னா இந்த பெருமை தான். இது முதலாவது. இரண்டாவது, ஒரு மனிதனுக்கு வரக்கூடாது பொறாமை வரக்கூடாது. பொறாமை, ஹசத். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் ஹசத். ஹசதுடைய மக்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த சமுதாயத்தினுடைய பல வீழ்ச்சிகளுக்கு காரணம் கண்டிஸ்ட்ரியும் ஹசதுகளும் தான். பார்வைகளும் பொறாமைகளும் தான் இந்த சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய தொய்மானத்துக்கு, மிகப்பெரிய பல குடும்பங்கள், பல நபர்கள், பல விஷயங்கள் இல்லாம போனது, கஷ்டப்படுறது காரணமே என்னன்னா பொறாமைகளும் இந்த கண்ணேரும் தான். அல் ஐன், இது ரெண்டும் தான். அதனால வாழ்க்கையில எந்த நிலையிலும் நாங்க பொறாமைகளை வாழ்க்கையில கொண்டு வரக்கூடாது. எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குதோ அது நல்லதுன்னு நினைக்கணும். அடுத்தவங்களை மோசமாக நினைக்கிறது, இல்ல அடுத்தவங்கள்ட்ட இருக்கிறத பார்த்து வயிறெரிச்சப்படுறது, இல்ல பொறாமப்படுறது, அது நம்முடைய மோசமான குணங்கள்ல ஒரு குணம். அந்த குணத்திலிருந்து நம்ம தவிர்த்துக்கணும். மற்றவங்களுடைய நலவுகளை பார்த்து சந்தோஷப்படும் போது, மாஷா அல்லாஹ் சொல்லும் போது, நிச்சயமாக அந்த நிலை நம்ம வாழ்க்கையில வருவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். மிக முக்கியமான ஒரு விஷயம். எப்பயுமே ஒரு மனிதர் நல்ல படிக்கிறார், இல்ல ஒருத்தவர் நல்ல சம்பாரிச்சு, கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வீடு கட்டுறார். அப்ப நாம அவரை பார்த்து பொறாமப்படாம, நாம அவரை பார்த்து வைத்தெரிச்சல் படாம, நாம அவரை பார்த்து ஃபீல் பண்ணாம, மாறாக நம்ம என்ன சொல்லணும், மாஷா அல்லாஹ் அந்த மனிதர் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னேறி இருக்கிறார், யா அல்லாஹ் அவருக்கு பாதுகாப்பை கொடு, யா அல்லாஹ் அவருக்கு பரக்கத்தை கொடு அப்படின்னு எப்ப நம்ம நினைக்கிறோமோ நம்முடைய வாழ்க்கையில ஒரு நலவுகள் ஏற்படுறதுக்கு காரணமாக மாறும். ஒரு மனிதன் நல்லா படிக்கிறாரு, ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறாரு, நல்ல பேசுறாரு, நல்ல மார்க் எடுக்கிறாருன்னா மாணவர்கள் நாம அவரை பார்த்து சந்தோஷப்படும். மாஷா அல்லாஹ் அவர் நல்லா படிக்கிறார், நல்லா முயற்சி செய்யறார், அல்லாஹ் தஆலா அவருக்கு வெற்றியை கொடுக்கிறான், யா அல்லாஹ் அவரை பாதுகாரு, அவருக்கு இன்னும் வெற்றியை கொடு, யா அல்லாஹ் அவருக்கு பரக்கத் செய், மாஷா அல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். எப்ப நம்ம அந்த வார்த்தையை ஒரு மனிதனை பார்த்து சொல்கிறோமோ அப்ப நம்முடைய வாழ்க்கையில அந்த நிலை, அந்த பாராட்டுதல், அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி, அந்த வீடு, அந்த காரு நம்ம வாழ்க்கையில வருவதற்கு காரணமாக மாறும். ஆனா எப்ப நாம பொறாமப்பட்டு வைத்தெரிச்சல் பட்டு அவங்களை கேவலமாக பார்க்க ஆரம்பிக்கிறோமோ நிச்சயமாக நம்ம வாழ்க்கை பாதிக்கக்கூடிய வாழ்க்கையாக மாறும். இது இரண்டாவது. கெட்ட குணங்கள் ஒருபோதும் நமக்கு இருக்கக்கூடாது. மூணாவது, ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடாத விஷயம் என்னன்னா பழிக்கு பழி வாங்குதல். பழிக்கு பழி வாங்குதல். ஓகே, யாரையுமே எல்லாத்தையும் மன்னிக்க பழகணும், அவங்களை அழிச்சிடணும், அவங்களை வீழ்த்திடணும் அப்படிங்கிற எண்ணம் எங்க வாழ்க்கையில வரக்கூடாது. அவங்க நல்லா இருக்கட்டும், அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு ஒரு குணம் நமக்கு ஏற்பட்டுச்சு, பழிக்கு பழி வாங்காத குணம் ஏற்பட்டுச்சுன்னா அல்லாஹ் நம்மளை மன்னிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். நாலாவது, துரோக சிந்தனை. கூடவே இருந்து கொலி பறிக்கிறது, கூடவே இருந்து அவங்கள வீழ்த்துறது, கூடவே இருந்து அவங்கள மோசமான நிலைகள்ல தள்ளி விட்டுறது, கூடவே இருந்து அவங்கள பத்தி மற்றவங்கள்ட்ட குறை சொல்றது,
கூடவே இருந்து அவங்களை எப்படியாவது வீழ்த்திடணும்னு ஆசைப்படுறது. யாருக்கு இந்த துரோக சிந்தனை இருக்குதோ, ஹாயினின்னு சொல்லுவான், ஹாயினி துரோக சிந்தனை, அல்லாஹ் வன்மையாக அந்த மனிதர்களை தண்டிக்கிறான்னு சொல்லப்படும். முனாஃபிக்குகள் அவங்க, அந்த மனிதர்கள் முனாஃபிக்குகள். எந்த நிலையிலும் இந்த 4 குணங்களும் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடாது. எப்ப இந்த 4 குணங்கள் நம்ம வாழ்க்கையில இல்லையோ அல்லாஹ் நம்மள பிரியப்படக்கூடியவனாக மாறுறான். இன்னொரு 4 குணங்கள் இருக்கு, அகலாக்குகள். அந்த 4 குணங்களை வாழ்க்கையில நாங்க கடைபிடிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். அந்த 4 குணங்களை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். ஒன்று, மக்களிடத்துல அன்பாக நடந்து கொள்ளணும். வாழ்க்கையில எப்பயுமே எல்லாத்துட்டையுமே அன்பாக நடந்து கொள்ள முயற்சிகள். மனைவி, குழந்தை, வீட்டுல இருக்கவங்க, பெரியவங்க, வயசானவங்க, நண்பர்கள், கூட படிக்கிறவங்க, கூட வேலை செய்யறவங்க, எல்லாத்துட்டையுமே அன்பாக நடந்து கொள்ள முயற்சிக்கணும். அன்பை கொண்டுதான் நாங்க வெற்றி பெற முடியுமே தவிர அதிகாரத்தை கொண்டோ அல்லது அடக்குமுறையை கொண்டோ இல்ல அடுத்தவர்களை கேவலமாக பார்ப்பதை கொண்டோ ஒருபோதும் சமுதாய மாற்றத்தை நம்மளால ஏற்படுத்த முடியாது. யாராக இருந்தாலும் அன்பாக பேசுங்க, சிரித்த முகமாக இருங்க. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மக்கள்கிட்ட சிரித்த முகமாக இருங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நான் உங்க கூட சுவர்க்கத்துல இருக்கணும், என்ன செய்யணும்னு கேட்டாங்க. யா ரசூலல்லாஹ், நான் உங்க கூட சுவர்க்கத்துல இருக்கணும், என்ன செய்யணும்னு கேட்டாங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி சொன்னாங்க, எப்ப மனிதர்கள்ட்ட சிரிச்சு பேசுங்க, மனிதர்கள்ட்ட புன்முறுவலோடு அன்பாக பேசிக்கொள்ளுங்க, நிச்சயமாக நீங்க என் கூட சொர்க்கத்துல இருக்கலாம்னு சொன்னாங்க. அன்பு என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யணும், நம்முடைய அன்பை வெளிப்படுத்தணும். நம்ம அன்பை அதிகமாக வெளிப்படுத்துறதுக்கு முயற்சி செய்யணும். எல்லாத்துட்டையுமே, சொந்த குடும்பத்துல மட்டும் இல்ல, மனைவிட்ட மட்டும் இல்ல, குழந்தைகள்கிட்ட மட்டும் இல்ல, எல்லாத்துட்டையுமே அன்பை வெளிப்படுத்த முயற்சிக்கணும். அன்பை கொண்டுதான் ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமே தவிர அதிகாரத்தை கொண்டு ஒருபோதும் சமூக மாற்றம் ஏற்படாது. இது முதல் விஷயம். இரண்டாவது, அக்செப்டன்ஸ். வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள், வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள முயற்சி செய்யுங்க. எல்லா நிலையிலும் வாழ்க்கையில எது கிடைச்சிருக்குதோ அது சிறந்ததுன்னு யோசிங்க, அது நல்லதுன்னு யோசிங்க. எது இல்லையோ, எது கிடைக்கலையோ, இல்லாத ஒண்ணு நினைச்சு, கிடைக்காத ஒண்ணு நினைச்சு வாழ்க்கையை நரகமா மாத்திக் கொள்ளக்கூடாது. எனக்கு கிடைச்ச மனைவி சிறந்த மனைவி, எனக்கு கிடைச்ச கணவர் சிறந்த கணவர், எனக்கு கிடைச்ச சில்ட்ரன்ஸ் குழந்தைகள் நல்ல குழந்தைகள், எனக்கு கிடைச்ச வேலை நல்ல வேலை. எப்பயுமே நமக்கு கிடைச்சத நாம எப்ப பொருந்தி கொண்டு முன்னேறுவதற்கு முயற்சி செய்யணும். அதை பொருந்தி அக்செப்ட் பண்ணிக்கிட்டு முன்னேறுவதற்கு முயற்சி செய்யணும். எதையுமே வெறுப்பாக கஷ்டப்பட்டு பிடிக்காம, வாழ்க்கையா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும், எதையும் பிடிச்சு செய்யுங்க. நான் இளைஞர்களுக்கு சொல்றேன், இன்றைய காலத்துல இளைஞர்கள் சீக்கிரமே வெற்றி அடையணும், கஷ்டப்படாம வெற்றி அடையணும், ஹார்ட் ஒர்க் பண்ணாம வெற்றி அடையணும், எப்பயுமே ஜாலியா இருக்கணும், ஆனா லைஃப்ல எல்லாமே எனக்கு கிடைச்சிடணும் அப்படிங்கிற ஒரு மனப்பாங்குல வந்துட்டாங்க. ஏன் காரணம் என்னன்னா, அவங்க பாக்குற படங்கள், நாடகங்கள், வெப் சீரியஸ், நெட்ஃபிளிக்ஸ் எல்லாம் என்னன்னா ஒரு நைட்லயே பணக்காரன் ஆயிடுறான் ஒருத்தன், ஒரு 3 மணி நேரத்துல கலெக்டர் ஆயிடுறான் ஒருத்தன். அப்படித்தானே படம் பார்க்கிறோம், அப்படித்தான் நாடகங்கள் பார்க்கிறோம், அப்படித்தான் வெப் சீரிஸ் பார்க்கிறோம், எல்லாம் அப்படித்தான் பார்க்கிறோம். ஆனா வாழ்க்கை அப்படி கிடையாது. லைஃப் இஸ் நாட் லைக் தட். லைஃப் அப்படி கிடையாது. லைஃப்ங்கிறது போராடணும், உழைக்கணும், முயற்சி செய்யணும், ஹார்ட் ஒர்க் இருக்கணும், திரும்ப போராடணும், திரும்ப முயற்சி செய்யணும். அப்பதான் அதை அடைய முடியுமே தவிர நிச்சயமாக சும்மா நம்ம வெறுமன சும்மா உட்கார்ந்துக்கிட்டு, சும்மா படுத்துக்கிட்டு, சும்மா சின்ன முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடைய முடியாது. வாழ்க்கையில ஜெயிச்சவங்க எல்லாருமே ஒரு பெரும் போராட்டத்துக்கு பிறகுதான் முயற்சி செஞ்சாங்க. போராட்டத்துக்கு பிறகுதான் பெரிய முயற்சி செஞ்சாங்க. போராட்டங்கள் இல்லாம ஒரு முயற்சி, ஒரு வெற்றி நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில கிடைக்காது. அதனால
வாழ்க்கையில எது உங்களுக்கு இருக்குதோ அதை ஏற்றுக்கொள்ள பழகுங்க. அக்செப்டன்ஸ். அக்செப்ட் யுவர் பேரண்ட், அக்செப்ட் யுவர் ஹோம், அக்செப்ட் யுவர் எஜுகேஷன், உங்க ஸ்கூல் காலேஜஸ் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளுங்க. அப்படி ஏற்றுக்கொண்டு நீங்க வாழ்க்கையில முன்னேற முயற்சி பண்ணா ஜெயிச்சுக்கிட்டே போலாம். ஏற்றுக்கொள்ளாம கஷ்டத்தை வச்சுக்கிட்டு என்னடா வாழ்க்கை, என்னடா பிடிக்கல, என்னடா அத்தா அம்மா, என்னடா மனைவி, என்னடா கணவர், அப்படி வாழ்ந்தீங்கன்னா அந்த வாழ்க்கை நரகமா போயிடும். நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், எப்ப ஒரு விஷயத்த பிடிச்சு செய்றீங்களோ, விரும்பி செய்றீங்களோ, முஹப்பத்தா செய்றீங்களோ, அது உங்களுக்கு ஷிஃபாவை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும், எல்லாத்துக்கும் சொல்யூஷனா மாறும். எப்ப ஒரு விஷயத்தை வெறுத்து கஷ்டப்பட்டு ரொம்ப ஹார்டா என்ன அப்படின்னு ஒரு வெறுத்தியோட நீங்க செய்றீங்கன்னு சொன்னா நிச்சயமாக உங்களுக்கு நோய் தான் உண்டாகும், டிசீஸ் உண்டாகும். டிசீஸ், மன அழுத்தம், அனக்சிட்டி, டிப்ரெஷன் நிறைய வந்துடும். அதனால எப்பயுமே வாழ்க்கையில அக்செப்ட், ஏற்றுக்கொள்ள பழகுங்க. எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ள பழகுங்க, முடிஞ்ச அளவுக்கு ஏற்றுக்கொள்ளுங்க. மூணாவது, எல்லாத்தையும் மன்னிச்சிடுங்க. யாரையும் தண்டிக்க ஆசைப்படாது, எல்லாத்தையும் மன்னிங்க. மஹ்ஷருடைய தினத்துல அல்லாஹு தஆலா எல்லா மனிதர்களையும் கூப்பிட்டு கேள்வி கேட்பான். எல்லா மனிதர்களையும் கூப்பிட்டு கேள்வி கேட்பான். எப்படி கேள்வி கேட்பான்னு சொன்னா, ஒவ்வொரு நபர்களுக்கும் இப்ப நான் என்ன பண்ணேன்னு மத்த உங்களுக்கு எல்லாம் தெரியும். என்னைய கூப்பிடுவோம், அல்லாஹ் என்னைய கூப்பிட்டு கேள்வி கேட்பான். உங்களுக்கு எல்லாம் தெரியும், நான் வெளியில நடிக்கலாம், நான் வெளியில நல்லத மாதிரி இருக்கலாம், நல்லத மாதிரி பேசலாம். ஆனா உன்னை புரிஞ்சுக்கணும், நம்ம அங்க மஹ்ஷருடைய தினத்துல எல்லாத்துக்கும் முன்னாடிதான் அல்லாஹ் நம்மளை கூப்பிட்டு கேள்வி கேட்பான். நம்ம செஞ்சதெல்லாம் சொல்லுவான், ஒண்ணு, நீ இதை செஞ்ச, நீ இதை செஞ்ச, நீ இதை செஞ்ச, நீ இதை செஞ்ச, ஆமா நான் செஞ்ச, நீ மறைவாக இதை செஞ்ச, பகிரங்கமாக இதை செஞ்ச, யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு இதை செஞ்ச. அல்லாஹ் இப்படி ஒவ்வொன்னா கேட்பான் நம்மள்கிட்ட. நம்ம எல்லாருமே அதை பார்ப்போம். அப்ப நமக்குள்ள நம்ம பேசிப்போம், ஹதீஸ்ல வருது, நமக்குள்ள நாங்க பேசிக்குவோம், அல்லாஹ் இப்படி கேட்கிறானப்பா எல்லாத்தையும் கூப்பிட்டு. ஊர்ல நடிச்சமே, மனைவிக்கு தெரியாம, கணவருக்கு தெரியாம, அத்தாவுக்கு தெரியாம, அம்மாவுக்கு தெரியாம பல தப்பு செஞ்சமே, இங்க எல்லாத்துக்கும் முன்னாடி கேள்வி கேட்கிறான யா அல்லாஹ் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். அப்ப ஒரு மனிதர் வருவார், அல்லாஹ் தஆலா அவர்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு முன்பதாக 70 திரைகள் போட்டுருவான். 70 திரைகள், நம்ம யாரும் பார்க்க முடியாத மாதிரி ஒரு திரைக்குள்ள அவர் இருப்பார். அப்ப நாம அவரை பார்த்து ஆச்சரியப்படுவோம். நம்ம எல்லாம் சேர்ந்து, யாரு இவரு? மலக்குமார்கள்ட்ட கேட்போம், யாரு இவரு? நபியா, ரசூலா, இவர் யார் இவரு? அல்லாஹ் இப்படி மறைச்சு கேள்வி கேட்கிறானே. மலக்குமார்கள் சொல்லுவாங்க, யார் உலகத்தில் ஒரு மனிதனுடைய பாவத்தை மறைத்தாரோ மன்னித்தாரோ அவரை அல்லாஹ் இப்படித்தான் கேள்வி கேட்பான். இந்த உலகத்துல நாம மனிதர்களை மன்னிச்சிட்டோம்னா அவங்களுடைய குற்றங்களை மறைக்கிறோம். இப்ப நாம ஒரு மனிதன் தப்பு செஞ்சுட்டான், நண்பர் தப்பு செஞ்சுட்டார், அத போய் ஊரெல்லாம் பேசுறது. கணவர் தப்பு செஞ்சுட்டாரு, ஊரெல்லாம் போய் சொல்றது, என் கணவர் சரியில்லை, அப்படி பண்ணிட்டார், அப்படி பண்ணிட்டார், அப்படி பண்ணிட்டார், என் மனைவி தப்பு பண்ணிட்டாங்க, ஊரெல்லாம் போய் சொல்றது. இப்படி அடுத்தவங்களுடைய குறைகளை வெளிப்படுத்தாத மனிதர் அந்த மஹ்ஷருடைய தினத்துல அவருடைய குறைகளை அல்லாஹ் மறைக்கிறான். அதனால 4வது நற்குணம் என்ன? வாழ்க்கையில மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா மக்களை மன்னிக்க பழகுங்க. யாரையும் தண்டிக்காதீங்க, யாரையும் தண்டிச்சிடாதீங்க, யாரையும் கஷ்டப்படுத்தாதீங்க. உங்களுக்கு பிடிக்கலையா அவங்களை விட்டு கொஞ்சம் விலகி நின்னுங்க. அவங்களை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி மக்களுக்கு முன்னால் அவங்களை ரொம்ப மோசமா நடத்திடாதீங்க, நடத்தக்கூடாது. ரொம்ப முக்கியமான விஷயம். ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்தாங்க. அங்கிருந்து ஒரு சஹாபி வந்தார், அவர் பேர் வலீத் இப்னு வலீத். சஹாபி பேர் வலீத் இப்னு வலீத் வந்தார். நபிட்ட முஸாஃபஹா பண்ணாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி கேட்டாங்க, உங்க பேர் வலீத் இப்னு வலீதான்னு கேட்டாங்க. ஆமா யா ரசூலல்லாஹ், நான் வலீத் இப்னு வலீத் அப்படின்னு சொன்னாங்க. உங்களுடைய தம்பி தானே காலித் இப்னு வலீத் அப்படின்னு கேட்டாங்க. ஆமா யா ரசூலல்லாஹ், என்னுடைய தம்பி தான் காலித் இப்னு வலீத் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்க தம்பியே என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு, நான் நல்லதுதானே சொல்றேன், நான் சமுதாயத்துக்கு தப்பு ஒண்ணு சொல்லலையே, நான் மக்களுக்கு நல்லதுதானே சொல்றேன், அவரை கேட்டதா சொல்லுங்க, அவரை கேட்டதா சொல்லுங்க, அவருக்காக துவா செய்தேன்னு சொல்லுங்க, நலம் விசாரிச்சேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. நபி சொல்றாங்க வலீத் இப்னு வலீத். காலித் இப்னு வலீத் யாருன்னா, பத்ர்ல வந்தது எதிரியாக, உஹதுல வந்தது எதிரியாக,
கந்தக்கில் வந்தது எதிரியாக மட்டுமல்ல, ரசூலை கொலை செய்யன்னு வந்தவர். அண்ணன் வீட்டுக்கு போறார். வீட்டுக்கு போய் நபியை பார்த்து, தம்பியை பார்த்து சொன்னாரு, காலித், ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை கேட்டாங்க, நலம் விசாரிச்சாங்க. ஏன் நீங்க ரசூலை புரிஞ்சுக்கல, ஏன் நபியை நீங்க புரிஞ்சுக்கலன்னு கேட்கிறாங்க. காலித் இப்னு வலீத் எந்திரிச்சு கேட்டாரு, ரசூலுல்லாஹ் என்ன கேட்டாங்களா? ஆமா, உங்களை தான் கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் உங்களை கேட்டாங்க. நாயகம் என்ன கேட்டாங்களா? ஆமா, நாயகம் உங்களை கேட்டாங்க. அவர் அப்படியே ஓடினார். நபியை பார்த்தாங்க, கைய பிடிச்சாரு, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்துட்டார். மக்கள் மீது இறக்கப்படுங்க, மக்கள் மீது மன்னிக்கக்கூடிய தன்மையை கொண்டு வாங்க. எப்ப நாங்க மக்களை மன்னிக்க ஆரம்பிக்கிறோமோ அல்லாஹ் எங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். எப்ப நாங்க மக்களை கேவலப்படுத்த நினைக்கிறோமோ அல்லாஹ் எங்களை கேவலப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான். அதனால வாழ்க்கையில மூணாவது ஒரு நற்குணம் நம்முடைய லைஃப்ல இருக்கணும் அப்படின்னு சொன்னா, எல்லா நிலையிலும் மக்களை மன்னிக்க கூடியவங்களாக மாறுங்க. பின்னாடி காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு எவ்வளவு பெரிய சஹாபியா மாறினாங்க. சைஃபுல்லா, அல்லாஹ்வுடைய வாளுன்னு பேர் எடுத்தவங்க. எந்த யுத்தத்துக்கு போனாலும் வெற்றி, எல்லா யுத்தத்திலையும் வெற்றி. சைஃபுல்லா, அல்லாஹ்வுடைய வாள்னு பின்னாடி பேர் எடுத்தாங்க. அவ்வளவு பெரிய ஒரு வலிமையான சஹாபியாக அவங்க மாறினாங்க. எப்ப மக்களை மன்னிக்கிறோமோ அல்லாஹ் நேர்வழி காட்டக்கூடியவனாக இருக்கிறான். நாலாவது குணம், எல்லா நிலையிலும் சுயநலமாக இருக்காதீங்க, பொதுநலமாக இருக்க. எப்ப பார்த்தாலும் எனக்கு என்ன கிடைக்கும், நான் எப்படி நல்லா இருக்கணும், நம்ம நல்லா தான் இருக்கணும், தப்பு கிடையாது. ஆனா எப்பயுமே உம்மத்தை பத்தி கவலைப்படும், சமூகத்தை பத்தி கவலைப்படும். நம்ம குடும்பங்கள்ல எத்தனை ஏழைகள் இருக்காங்க, எவ்வளவு கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறோமா, அவங்களை சந்திச்சிருக்கிறோமா? பக்கத்து வீட்டுக்காரவங்கள்ல எத்தனை பேர் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கிறாங்க, உடுத்த உடை இல்லாம இருக்காங்க, கஷ்டப்படுறாங்க. என்னைக்காவது அவங்கள பத்தி யோசிச்சிருக்கிறோமா? எல்லா நிலையிலும் சுயநலமாக இல்லாம பொதுநலமாக இருக்கணும். நான் நல்லா இருக்கணும், என்ன சுத்தி உள்ள எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள், அது நுபுவத்தினுடைய எண்ணம், நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட எண்ணம். இமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்தலகும் வலவு குன்த ஃபல்லன் கலீலல் கல்பி லன்ஃபல்லு மின் ஹவுலிக் ஃபஅஃபு அன்ஹும் வஸ்தக்ஃபிர் லஹும் வஷாபிருஹும் ஃபில் அம்ர். இது நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட விஷயம். அப்ப இந்த 4 குணங்களையும் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரணும். எப்ப இந்த அஹ்லாக்குகள் சரியாகுதோ அப்பதான் ஈமான் நமக்கு புரியும், அப்பதான் அமல் செய்யக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கும், இபாதாத்துகள் செய்யக்கூடிய பாக்கியம். பாவங்கள் செய்யக்கூடியவங்களுக்கு இபாதத்துடைய வாய்ப்புகள் கிடைக்காது, அல்லாஹ்வை தொழக்கூடிய பாக்கியம் கிடைக்காது, தான தர்மங்கள் செய்யக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்காது, நசீபே இருக்காது. எப்ப இபாதத்துடைய நசீப் கிடைக்கலையோ உங்களுக்கு ஈமானி இன்பமே புரியாது. இது 3 ஒன்னோடு ஒண்ணு இணைந்தது. இந்த 3 விஷயங்கள், இந்த 3 விஷயங்களும் ஒன்னோடு ஒண்ணு இணைந்தது. உங்க அஹ்லாக்குகள், இரவு முழுக்க ஒருத்தவர் இரவு முழுக்க தொழுகிறார், பகல் முழுக்க நோன்பு வைக்கிறாரு, ஆனா மக்கள்கிட்ட கடுகடுனே இருக்காது, மூஞ்சி எப்படியே தான் இருக்கும். மூஞ்சி வீட்டுக்கு போனா சண்டை, யாரை பார்த்தாலும் திட்டுறது. இவர் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா, இவருடைய அமல்கள் அல்லாஹ்ட்ட ஏற்றுக்கொள்ளப்படுவானா பெரிய சந்தேகம் இருக்கு. பெரிய கார்கூன், பெரிய ஜமாத்து, பெரிய ஆலிம்சா, ஆனா மக்கள்கிட்ட அன்பா பேசுறது இல்ல, கொண்டாட்டிட்டு அன்பா பேசுறது இல்ல. சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா மனைவிமார்கள் மாங்குன்னு தொழுவாங்க, மகரிப் பிறகு ஓதுவாங்க, வாக்கையா ஓதுவாங்க, நைட் எல்லாம் செய்வாங்க. ஆனா வீட்டுக்கார்ட்ட சிரிச்சு பேச மாட்டாங்க. வீட்டுக்கார்ட்ட ஹஸ்பண்ட் கிட்ட வந்தாருன்னா அப்படின்னு போயிருக்கு இந்த பாட்டு. இந்த அம்மாவுடைய அமல்கள் அல்லாஹ்ட்ட ஏற்றுக்கொள்ளப்படுமான பெரிய கேள்விக்குறி. அஹ்லாக்குகள் இல்ல, ஒழுக்கங்கள் இல்ல, டிசிப்ளின் லைஃப் நம்மள்ட்ட இல்ல, நற்குணங்கள் எங்கள்கிட்ட இல்ல அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை அல்லாஹோட இணையாது. ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நுபுவத் கொடுக்கிறதுக்கு முன்பதாக 40 வயசுல நுபுவத் கிடைச்சிச்சு. 40 வயசுக்கு முன்பதாக அவங்க இருந்த பழக்கம் அதான் அஹ்லாக். அந்த அஹ்லாக்க வச்சுதான் நபியை தேர்ந்தெடுக்கிறான் அல்லாஹ். மிக முக்கியமான விஷயம். நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும், நம்முடைய குடும்பம் நல்லா இருக்கணும்னா வீடுகள்ல ஒழுக்கமான, அன்புள்ள, அஹ்லாக்குள்ள வாழ்க்கை நம்ம வாழ்ந்தா மட்டும்தான் நம்ம பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்களா இருப்பாங்க. திரும்ப சொல்றேன், இபாதத்து தேவை. ஆனா இபாதத்து அல்லாஹ்ட்ட கபூல் ஆகணும் அப்படின்னா நம்ம பாவங்கள் செய்யாத நேர்மையான ஒழுக்கமான மனிதர்களா இருக்கணும். அப்பதான் நம்முடைய அமல்கள் அல்லாஹ்ட்ட போய் சேரும். அப்படிப்பட்ட ஒரு நபர்களாக, அப்படிப்பட்ட வாழ்க்கைய அல்லாஹ் வாழ்வதற்கு
அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. ஆமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. ربنا إننا آمنا فاغفر لنا ذنوبنا وقنا عذاب النار. رب يسر ولا تعسر وتمم بالخير برحمتك يا أرحم الراحمين. اللهم إنا نسألك علما نافعا وعملا كاملا وقلبا منورا وتوفيقا إحسانا وتوبة نصوحا وصبرا جميلا وأجرا عظيما ولسانا ذابرا وبدنا صابرا وتحت لواءك نبيك وحبيبك وصفيك ومحمد صلى الله عليه وسلم يوم القيامة لاعبين. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار الصالمين وادخلنا الجنة برحمتك يا أرحم الراحمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خير خلقه وآله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين.